அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இயேசுவினில் நாமத்திலே ஜபக்கூட்டம் நடப்பாதனாலே இங்கு நன்மைகள் நடப்பதன் என்று சொல்வே மறவாத இயேசுவின் நாமத்திலே ஐயா இயேசுவின் நாமத்தில் மறவாதையாம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நடப்பதென்று ஒரு தொழிலாகட்டும் அது நன்மை என்றே மக்கள் புரிவாகட்டும் பணிவோடு பசத்தோடு பசிமும் என்று அந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் சுண்டு நினைவோடு அறிந்தாலும் இயேசுவின் சிலையோரும் அவர் மன உருகி மக்கள் மகிழோடு இருப்பதனால் இயேசுவின் மகிமை மக்கள் மனதில் தெளிவாக புரியதற்கு அல்லேலூயா என்று நாமும் சொல்வோம் அதிகாரம் 42 சொல்லுவோம் அல்லேலூயா நாமத்தில் நாமம் சொல்வோம் அதிகாரம் 42 சொல்வோம் கிறிஸ்தவர்கள் கொடுமைக்கு ஆளாக இஸ்ரேலில் அங்க தீயை ஜனம் படசங்கர் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா உம்மை விட்டால் யாரும் இல்லை இயேசுவே நீரின் தஞ்சமே உம்மை விட்டால் யாரும் இல்லை இயேசுவே நீரின் தஞ்சமே படிக்கல்கள் முறிந்தாலும் முறிவதில்லை அவர் மனமுருகி மெழுக வைப்ப தெளிவும் என்று புரிந்து கொள்ளும் ஒளியும் காணும் மக்கள் ஒளியாக வளரும் என்று அவர் ஒருங்கி நின்றால் இயேசுவை ஜபிப்பதும் இயேசுவை நினைப்பதும் சாதாரண எல்லார் கையில் ஆகாது. இருந்தாலும் இந்த இயேசப்பாவின் பாடல்களை கேட்டு என் மனம் உருகி நானும் இது கூட அந்த பாடலில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ஒருவர் உன்னை ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னம் காக்க வேண்டும் என்று சொல்ல. எதற்காக? அந்த இடத்துல விவாகமும் வேணாம். ஒருவன் விவாகமாக இருந்தாலும் ஒருவன் வீணாக போக வேண்டும். அப்படின்னா ஒருவன் கோபமாக இருந்தாலும் ஒருத்தனை அடங்கி போகணும். அப்போது பிரச்சனை பெருசு சின்னதாகும். நானும் பார்க்கலாம் நீயும் பார்க்கலான்றது சின்ன பிரச்சனை பெருசாகும். அந்தமாரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடின மச்சான் ஊழியக்கார் சங்கருக்கு மிஸ்டர் மேஷக் சங்கர் அவர்களுக்கும்
இந்த 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 சபையில் வந்து பின்னாடி அமர்ந்து இருக்கும் திரு தங்கவேலு ஐயா அவர்களுக்கும் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் விமு வேலு ஐயாவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னன்னாக்கா பொறுமை வேணும் கேட்குறதுக்கு. பொறுமை இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். பொறுமை இல்லைன்னா எதுவும் சாதிக்க முடியாது. இன்றைக்கி இந்த பாடல் வந்து மக்கள் எங்கள் காதில் வந்து விழுந்தும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. இது எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும். சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.